கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். வெண்ணிலா வீட்டுக்கு வந்த உடனே அன்போட அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்கள் தான் உங்கள் மருமக கண்மணியை விட்டு கொடுக்காம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஆனால் கண்மணி இப்போ பிரியாணி கடை நடத்திட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் பாட்டியும் இன்னைக்கு கண்மணி கிட்ட பேசினோம். அது மட்டும் இல்லாமல் கண்மணி இப்போ என்ன வேலை செய்யன்னு தெரியாமல் இடியாப்ப கடை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் பிரியாணி கடையவும் நடத்திட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் உங்கள் மருமக கண்மணி புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. என் மருமக கண்மணி தான் வந்து சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு வரப்போகிறான்னு என்னென்னவோ பேசுனீங்கல்ல, அதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. ஏன்னா கண்மணியால் கண்டிப்பாக வந்து முன்னேறவும் முடியாது, எங்களை மாதிரி பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கவும் முடியாது. கண்மணி வந்து க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வேணும்னா நாளைக்கு கண்மணியோட இடியாப்ப கடையில் வந்து பாருங்களேன், நானும் வரேன். கண்மணிக்கிட்ட நீங்களே பேசி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும் வெண்ணிலா, இதுக்கு மேலே கண்மணியை பற்றி நீ பேசவே வேண்டாம். கண்மணி தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறா, இதில் என்ன தப்பு இருக்குது? கண்மணி எப்படியாவது கண்டிப்பாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க தான் போகிறா. ஏன், நீங்கள் தான் வந்து பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கிறதுனால இப்படிலாம் பேசுகிறீங்க. ஆனால் அன்புவை பற்றி புரிஞ்சுக்காம, உன்னால தான் என் பையன் அன்பு இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணமே நீ தானே வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது, அன்பு இப்படி தேவையில்லாமல் பேசிட்டு கிளம்பி போவாருன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. சீக்கிரமாகவே அன்பு இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு முடிவெடுத்தாலும் நம்ம கம்பெனிக்கு வேலை செய்ய வந்து தானே ஆகணும். அன்புக்கிட்ட பேசி புரிய வச்சு நானே உங்கள் பையன் அன்புவை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறேன், போதுமா? அதுக்காக கண்மணியை எப்பயுமே வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. கண்மணி நீங்கள் நினைக்கிற மாதிரி க்ளவுட் கிச்சனுக்கு ஓனராக போகிறதே கிடையாது, க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போகிறதே கிடையாது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சீக்கிரமாக அன்பு என்னை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அன்புக்கு வந்து தனியாக நான் பிஸ்னஸே ஆரம்பித்து கொடுப்பேன். அன்பு வந்து பெரிய கம்பெனிக்கு வந்து ஓனர் ஆகலாம். ஏன், என் பேச்சை கேட்டால் மட்டும் போதும், அன்புக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க வெண்ணிலா. உடனே இங்கே அன்போட அம்மா சொல்கிறாங்க, போதும் வெண்ணிலா, நீ ரொம்ப யோசிக்கிற. நீ நினைக்கிற மாதிரி அன்பு வந்து உன்னுடைய பேச்சை என்றைக்கும் கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் என் பையன் அன்பு இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கம்பெனிக்கு கண்டிப்பாக அன்பு வருவார். ஏன்னா அன்புக்கு நம்ம கம்பெனியில் நிறைய வேலை இருக்குது. அதனால் என்னதான் கோவமாக பேசிட்டு போனாலும் வேறு வழி இல்லாமல் அன்பு நம்ம கம்பெனிக்கு வந்து தானே ஆகணும். அதுக்கப்புறமா அன்புவை இந்த வீட்டுக்கு நானே கூப்பிட்டு வரேன், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா இப்படி பேசுகிறத கேட்டுட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து அன்போட அம்மா வந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் என் மருமக கண்மணி இன்னும் இந்த வீட்டுக்கு வரலன்னு யோசிக்கிறேன். இன்னொரு பக்கம் என் பையன் அன்பு வந்து ஃபோன் பண்ணாலும் சரியாக பேச மாட்டேங்கிறான். என் பையன் அன்பு சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு வரணும். ஆனால் வெண்ணிலாவால் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு இங்கே வந்து அன்போட பாட்டி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அன்போட அம்மா வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க. அன்பு வந்து எல்லா கம்பெனிக்கும் போகிறாரு, பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்பு தன்னுடைய திறமையால் முன்னேறணும் அப்படின்னு தன்னுடைய க்ளவுட் கிச்சனுக்காக, நீங்கள் எங்களை நம்பி சாப்பாடு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், எங்களுக்கும் இதனால் உதவியாக இருக்கும் அப்படின்னு அன்பு வந்து பேசி பார்க்குறாரு. ஆனால் ஏற்கனவே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. உங்களை நம்பி எங்களால் சாப்பாடு ஆர்டரை கொடுக்கவே முடியாது. அன்பு, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. நீங்கள் தனியாக கம்பெனி ஆரம்பிக்கிறதா சொல்கிறீங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்மளை நம்பி யாருமே சாப்பாடு ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வெண்ணிலா தான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் பாட்டியும் என் அப்பாவும் வெண்ணிலாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. வெண்ணிலா தான் வந்து உதவி செய்கிறாங்கன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் இப்போ இப்படி வந்து என்னை வந்து நம்பாமல், நான் சொல்கிறத கேட்காம, எனக்கு வந்து பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்கலனா எப்படி நான் வந்து கம்பெனி ஆரம்பிக்க முடியும்? எப்படி வந்து என்னுடைய திறமையால் முன்னேற முடியும்னு தெரியலையே அப்படின்னு அன்பு யோசிக்கிறாரு. ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. அந்த சமயம் எப்பயும் போல் அன்பு இங்கே ஜீவாவை பார்க்கறதுக்காக அடுத்த நாள் கிளம்புறாரு. ஜீவா கிட்ட ரொம்ப தெளிவாக அன்பு பேசி புரிய வைக்கிறாரு. உடனே ஜீவா சொல்கிறாரு, அன்பு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. அதனால் நான் யோசித்து
உங்களுக்கு இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுக்கலாமா வேண்டாமான்னு நாளைக்கே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் இந்த சாப்பாடு ஆர்டரை என்ன நம்பி கொடுக்கலாம் சார். ஏன்னா ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் நான் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தேன். ஆனால் இப்போ அங்கே நான் வேலை செய்யலை சார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது அன்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஜீவா. அதனால எனக்கு இந்த சாப்பாடு ஆர்டரை நீங்கள் நம்பி கொடுத்தீங்கன்னா இந்த வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்வேன் சார். எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன் சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இங்கே வந்து அன்பு. உடனே ஜீவா வந்து, நீங்கள் ரொம்ப திறமையாக வந்து உங்கள் வேலையை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏற்கனவே இந்த ரெஸ்டாரண்ட்டை சரியாக நடத்த முடியாமல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லா நடத்தணுன்ற எண்ணத்தில் என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன். அதனால் நான் மட்டும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஓனர் கிடையாது, என் ஃப்ரெண்டும் ஓனராக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு பேசும்போது, கண்மணியை பற்றி இங்கே ஜீவா சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே அன்புக்கு இந்த சாப்பாடு ஆர்டர் தந்ததுக்கப்புறமா கண்மணியை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து அன்புக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து அன்பும் கிளம்புறாரு. ஜீவா வந்து இந்த ஆர்டரை அன்புக்கு தரலாமா வேண்டாமான்னு யோசிக்கும்போது, கண்மணி ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னராக இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அன்பை நம்பி நம்ம கண்டிப்பாக இந்த ஆர்டரை கொடுத்தா சாப்பாடு ஆர்டரை நல்லபடியாக எடுத்து செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அன்பு ஏற்கனவே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டாரு. எந்த பிரச்சனையும் வராமல் நானே பார்த்துக்கிறேன்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாரு. அதனால் அன்புக்கு இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுக்கலாம் அப்படின்னு ஜீவா வந்து யோசித்து முடிவெடுக்கிறாரு. அதனால் அன்புக்கிட்ட ஜீவா வந்து சொல்கிறாரு, ஃபோன் பண்ணுறாரு, இந்த உண்மையும் சொல்கிறாரு. நீங்களே இந்த சாப்பாடு ஆர்டரை எடுத்து செய்யலாம். இதன் மூலமாக நீங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறத விட நல்ல சாப்பாடை வந்து சரியான நேரத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் சொல்கிறத சரியாக நாங்கள் செய்வோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். தன்னுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இத்தனை நாள் வந்து எல்லார்கிட்டேயும் உதவி கேட்டேன், என்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை நம்பி பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் யாருமே என்னை நம்பலை. ஏன்னா ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் வந்து நடந்த பிரச்சனையால் எனக்கு இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுக்கவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ ஜீவா வந்து என்னை நம்பி இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுத்துருக்காரு அப்படின்னு பேசும்போது, பரவாயில்ல எப்படியோ உனக்கு இந்த பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்பு அப்படின்னு அன்போட ஃப்ரெண்டு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. அன்பு வந்து யோசிக்கிறாரு. பாட்டி வேற ஃபோன் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் வெண்ணிலா வேற ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்றதுக்காக தானே ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் எதுக்காக பாட்டி ஃபோன் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது, இங்கே வந்து அன்போட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அன்பு எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா, இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அன்பு நீ நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டிதானே, எங்கே அன்பு தங்கியிருக்கேன்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் வந்து நான் எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்பீங்க, அப்புறம் என்னை பார்க்க வரணும்னு சொல்வீங்க, அப்புறம் என்கிட்ட பேசி என்னை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு யோசிப்பீங்க. வேண்டாம்மா, கொஞ்ச நாள் நான் தனியாகவே இருந்து என்னுடைய திறமையால் நானும் முன்னேறணும். இனியும் அங்கே பாட்டி பேச்சை கேட்க எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வந்து அந்த வீட்டில் இருக்கணும்னு யாருமே யோசிக்கலல்ல, வெண்ணிலா தான் முக்கியம்னு பாட்டியும் என் அப்பாவும் பேசினதுக்கப்புறமா எதுக்குமா நான் அந்த வீட்டில் இருக்கணும், அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். அம்மா நீங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும், நான் மறுபடியும் திரும்பி வருவேம்மா. ஆனால் அந்த சமயம் கண்டிப்பாக வெண்ணிலா பாட்டி அப்பான்னு யாருமே தேவையில்லாமல் என்கிட்ட பேசவே முடியாது. ஏன்னா அவங்க நினைக்கிறத விட நல்லபடியாக நான் பெரிய பிஸ்னஸ் செஞ்சு எனக்கு நல்ல பேர் கிடச்சதுக்கப்புறமா தான் நான் நம்ம வீட்டுக்கு வருவேம்மா. அது வரைக்கும் அப்பப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், நானும் வந்து உங்களை பார்க்குறேம்மா. ஆனால் அந்த வீட்டுக்கு என்னால் இப்போ வரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே வந்து அன்பு. ஒரு பக்கம் கண்மணி என்னை புரிஞ்சுக்கல, இன்னொரு பக்கம் என் பாட்டி தான் முக்கியம்னு பேசினேன், என் பாட்டியும் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு அன்பு. உடனே இங்கே அன்போட அம்மா சொல்கிறாங்க, கண்மணி உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டதால தான் உனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கா, உதவி செஞ்சுருக்கா. அதனால் கண்மணி கிட்ட நீ பேசி புரிய வைக்கணும். நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும்போது என்னுடைய மருமக கண்மணியவும் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் இப்போதாம்மா புதுசாக வந்து என்னுடைய வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நானும் க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போகிறேன். என்னை நம்பி பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் நான் வந்து இங்கே வந்து வேலை செய்ய போகிறேன். இப்படி பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லார்கிட்டேயும் உதவி கேட்டேன், யாருமே உதவி செய்ய முன் வரவே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு.
கண்டிப்பாக நான் முன்னேறுவேம்மா அப்படின்னு பேசும்போது, அன்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க அன்போட அம்மா. சரிம்மா, அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு அன்பு. அன்பு பேசுனதை கேட்டு இங்கே அன்போட அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வெண்ணிலா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும், என் பையன் அன்பு கண்டிப்பா இந்த வீட்டுக்கு திரும்பி வரப்போறதே கிடையாது. ஆனா, அன்பு நெனைக்கிற மாதிரி, தனியா பிசினஸ் ஆரம்பிச்சு, தனியா கம்பெனி ஆரம்பிச்சு, நல்லபடியா முன்னேறணும். இங்க வந்து வெண்ணிலாவா இருக்கட்டும், அன்போட பாட்டின்னு எல்லாரும் என் பையன் அன்ப எவ்வளோ ஏளனமா பேசுனாங்க. அதனால தான அன்பு வந்து யோசிச்சு, புதுசா கம்பெனி ஆரம்பிக்கணும், இங்க கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சு நல்லபடியா முன்னேறணும்னு யோசிக்கிறான். அன்பு தனியாவே இருந்து நினைக்கிற வேலைய நல்லபடியா செய்யட்டும். அதுவே போதும். இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அன்புவ யாருமே புரிஞ்சுக்கல. வெண்ணிலாவால எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனா, இங்க வந்து அன்போட பாட்டிக்கு பணம் தான் முக்கியம். ஏன்னா, அவங்க பிசினஸ்க்கு நெறைய பணம் தேவைப்படுது. வெண்ணிலாவும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இனி அன்பு சொன்ன மாதிரியே நல்லபடியா சம்பாதிக்கணும். வந்து நல்ல பேர் கிடைக்கணும். அப்பதான் அன்பு இந்த வீட்டுக்கு திரும்பி வரும்போது, இங்க அன்போட பாட்டி, வெண்ணிலான்னு யாருமே பிரச்சனை செய்யாம இருப்பாங்க. அப்படின்னு அன்பு பேசினதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, இங்க அன்போட அம்மா இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ராஜேஸ்வரியோட கம்பெனிக்கு ராஜேஸ்வரி, அன்போட அப்பா, வெண்ணிலான்னு எல்லாரும் கிளம்பி வராங்க. உடனே வெண்ணிலா சொல்றாங்க, "என்ன பாட்டி, அன்பு இன்னும் நம்ம கம்பெனிக்கு வரவே இல்ல. அன்பு எப்படியாவது கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு வருவாருன்னு நீங்க தானே நம்பிக்கையா பேசுனீங்க. நான் வேணும்னா அன்புக்கு ஃபோன் பண்ணட்டுமா? நம்ம கம்பெனில நெறைய வேலை இருக்கு அன்பு. நீங்க கண்டிப்பா வரணும்னு பேசி பார்க்கட்டுமா பாட்டி?" அப்படின்னு சொல்லும்போது, உடனே பாட்டி சொல்றாங்க, "என்ன வெண்ணிலா, எதுக்கு வந்து இவ்ளோ யோசிக்கிற? அன்பு நம்ம வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டான்னு நானும் ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். ஆனா என்ன செய்ய? ஆனா அன்பு கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு வந்து தானே ஆகணும். வேற எங்க போக முடியும்? இங்க அன்பு வந்து அ வேற வழியே இல்லாம இங்க வந்துருவான்னு எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு கண்டிப்பா அன்பு வருவான்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சரியா சொன்னீங்கம்மா. அன்புக்கு வேற வழியே இல்ல. ஏதோ ஒரு கோவத்துல கிளம்பி போனாலும், சீக்கிரமா நம்ம வீட்டுக்கும் திரும்பி வந்துருவான். இங்க நம்ம கம்பெனில இருக்க வேலையும் வந்து அன்பு நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியுமா." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெண்ணிலா யோசிக்கிறாங்க, அன்பு வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இங்க வந்து அன்போட வீட்டுக்கு வந்தேன். ஆனா, இப்ப வந்து அன்பு வந்து ரொம்ப கோவமா கிளம்பி போயிட்டாரு. ஆனா, எப்படியாவது அன்புகிட்ட பேசி புரிய வச்சு, நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும்னு நெனைக்கிறேன். அன்புக்கு ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாரு. அன்பு வந்து என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. ஆனா கண்மணிக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க. அந்த சமயம் பாட்டி சொன்ன மாதிரியே அன்பு வந்து ரொம்ப சந்தோஷமா அம் பாட்டிய பார்க்கறதுக்காகவும், பேசுறதுக்காகவும் ராஜேஸ்வரி கம்பெனிக்கு வராங்க. நான் தான் சொன்னேன்ல, அன்பு கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு வருவான்னு. பாத்தியா வெண்ணிலா? நீ தான் என்ன நம்பவே இல்ல. என் பேச்ச கேட்கவே இல்ல. இப்ப பாரு, அன்பு வேற வழி இல்லாம நம்ம கம்பெனில இருக்கிற வேலைய செய்றதுக்காக வந்துட்டான்ல. அன்பு எப்பயும் நம்ம பேச்ச தான் கேட்க போறான். நம்ம சொல்ற வேலைய ரொம்ப சரியா செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால ராஜசேகர், அன்புகிட்ட தேவையில்லாம பேச வேண்டாம். நானே வந்து பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஆமா பாட்டி, நீங்க பேசி பாருங்க. அன்பு நம்ம வீட்டுக்கு வரணும்." அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வெண்ணிலா. கண்டிப்பா அன்பு நம்ம வீட்டுக்கு வரதான் போறான்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பேசுறாங்க. அங்க அன்பு வராரு. வந்த உடனே இங்க வந்து பாட்டிகிட்ட சொல்றாங்க, "என்ன பாட்டி, நான் வருவேன்னு நெனச்சீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரியும்ல அன்பு. எத்தன நாள் தான் உன் ஃப்ரெண்டு வீட்ல தங்க முடியும்? எப்படியும் நம்ம கம்பெனில நெறைய வேல இருக்கும். நாங்க சொல்ற வேலைய நீ தானே செய்யணும். இனி இந்த கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் வெண்ணிலா தான் பார்க்க போறா. ஏன்னா, வெண்ணிலா தான் நம்ம கம்பெனிக்காக நெறைய பணம் குடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. மறுபடியும் நம்ம கம்பெனிய நல்லபடியா நம்ம நடத்தணும், கவனிக்கணுன்றதுக்காக உதவி செய்றது வெண்ணிலா தான். ஏன், நீ கூட தான் நான் பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்காம வந்து கெளம்பிட்ட. ஆனா ஆனா வெண்ணிலா எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால வெண்ணிலாவே இந்த பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னு நானும் முடிவெடுத்துட்டேன். நல்ல வேளை நீயும் வந்துட்ட. இனி வெண்ணிலா பேச்ச கேட்டு நீங்க 2 பேரும் இந்த பிசினஸ ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கணும். என்ன வெண்ணிலா, அதான் அன்பு வந்துட்டான்ல, அப்புறம் எதுக்குமா ரொம்ப யோசிக்கிற? அப்படின்னு சொல்லும்போது, அன்பு, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நம்ம வீட்டுக்கும் வந்துருங்க அன்பு. நீங்க எதுக்காக உங்க ஃப்ரெண்டு வீட்ல தங்கணும்? எதுக்கு அன்பு நீங்க கஷ்டப்படணும்? அப்படின்னு வெண்ணிலா பேசும்போது அன்புக்கு ரொம்ப கோவம் வருது. பாட்டி, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். வெண்ணிலா என்கிட்ட பேசவே கூடாது. வெண்ணிலா கிட்ட இந்த கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் குடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. ஏன்னா, இத்தன வருஷமா உங்களுக்கு உதவி செஞ்சது நான் தான்.
உங்கள் பேச்சை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் என்னைக்காவது இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுக்கணும்னு பேசியிருக்கீங்களா? இல்லை எல்லாரும் முன்னாடி என்னை பாராட்டி பேசியிருக்கீங்களா? வெண்ணிலா உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறாங்க. அதனால நீங்கள் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த பொறுப்பு எல்லாத்தையும் வெண்ணிலா பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் வெண்ணிலா பேச்சை கேட்டு இந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்கணும் அப்படி தானே? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பாட்டி. நீங்கள் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இங்கே கம்பெனியில் எல்லா பொறுப்பையும் வெண்ணிலாவுக்கு தான் கொடுப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன் வீட்டிலையே வெண்ணிலாவுக்கு தானே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அதனால தான் நானும் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அன்பு என்ன சொல்ல வரீங்க அன்பு? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு வெண்ணிலா ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. என்ன வெண்ணிலா? அதான் உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த கம்பெனியோட எல்லா பொறுப்பையும் பார்த்துக்க போகிறீங்க. ஆனால் இனி ராஜேஸ்வரி கம்பெனியில் நான் எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. அப்படி வேலை செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லும்போது, உடனே அன்போட அப்பா வந்து சொல்றாரு, "என்ன அன்பு? இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா, அப்புறம் நீ என்ன செய்ய போற? நம்ம வீட்டுக்கு வருவல்ல? அப்ப நம்ம வீட்ல இருக்கணும்னா, கம்பெனில இருக்க வேலைய நீ பார்த்து தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்குப்பா உங்க வீட்டுக்கு நான் வரணும்? எதுக்கு உங்க கம்பெனில இருக்கிற வேலைய நான் பார்த்துக்கணும்? அதான் வெண்ணிலா கம்பெனிய ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு பாட்டி ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்கல்ல. அதனால இனி இந்த கம்பெனில நான் வேலை பார்க்கவும் மாட்டேன். நீங்க சொல்ற வேலைய செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. வெண்ணிலா பேச்ச கேட்டு இந்த கம்பெனில நான் வேலை செய்வேன்னு எப்படி பாட்டி நீங்க யோசிக்கலாம்? இனி இந்த கம்பெனி பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். அதனால இனி நான் வந்து உங்க கம்பெனியோட பிசினஸ் பார்ட்னரும் கிடையாது. நீங்க சொல்ற வேலைய நான் செய்ய போறதும் கிடையாது. ஏன்னா, எனக்கும் பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நானும் புதுசா கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கேன். என்னால தனியா இருந்து கண்டிப்பா சம்பாதிக்க முடியும், முன்னேற முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளவோ வந்து வேலை செஞ்சு குடுத்துருக்கேன். நீங்க சொல்ற எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு செஞ்சு குடுத்துருக்கேன். ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை கிடைக்கலையே! வெண்ணிலாவ மட்டும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல. அதனால தான் யோசிச்சு எனக்காகவும், என்னுடைய பிசினஸ்க்காகவும் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அத சொல்லிட்டு போறதுக்காக தான் பாட்டி வந்தேன். இனி உங்க வீட்டுக்கும் வரப்போறதில்ல, உங்க கம்பெனிக்கும் வரப்போறதில்ல. இப்ப தான் நான் நிம்மதியா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அன்பு. உடனே வெண்ணிலா பேரதிர்ச்சியோட வந்து இருக்காங்க. அன்பு என்ன சொல்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் என் பாட்டிக்கிட்ட தெளிவா பேசிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு வெண்ணிலா தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? உன்னுடைய வேலைய மட்டும் பாரு. இனி அ வந்து நீ தான் நல்ல பேர் வாங்கணும். உன்னால தான் இந்த கம்பெனிய நல்லபடியா நடத்த முடியும்னு என் பாட்டி ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்கல்ல. சீக்கிரமா உன்ன பத்தி புரிஞ்சுக்க போறாங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப கோவமா அங்கருந்து அன்பு வந்து கிளம்புறாரு. பாட்டி, வெண்ணிலா, அ இங்க வந்து அன்போட அப்பான்னு எல்லாரும் பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்ன அன்பு வந்து நம்மக்கிட்ட சொல்லாம யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். ஆமா, அன்புக்கு வந்து அப்படி யாரு தான் பெரிய சாப்பாடு ஆர்டர குடுத்துருக்காங்க? அன்பு இப்படி கிளவுட் கிச்சன் ஆரம்பிப்பான்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க. உடனே அன்போட அப்பா சொல்றாங்க, அம்மா அன்பு ஏதோ கோவத்துல இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கு அப்புறமா அன்பு கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு வந்து நம்ம சொல்ற வேலையை செய்வாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ராஜசேகர், அன்பு வந்து சொல்றது எல்லாமே உண்மைதான். எனக்கு தெரியும். அன்பு வந்து கண்டிப்பா அ அன்புக்கு வந்து பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால தான் நம்ம கம்பெனில இருக்கிற எந்த வேலையும் செய்யவே மாட்டேன்னு அன்பு வந்து இப்படி பேசிட்டு போறான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. வெண்ணிலா, முதல்ல அன்புக்கு யாரு பெரிய சாப்பாடு ஆர்டர் குடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து கேட்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வந்து நம்மளும் பேசி நம்ம கம்பெனிக்காகவும், நம்ம கிளவுட் கிச்சனுக்காகவும் அவங்க கிட்ட உதவி கேட்கணும். அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி பாட்டி, நான் வந்து என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க. அன்பு எப்படியாவது நம்ம கம்பெனிக்கு வருவாரு. நான் சொல்ற வேலைய சரியா செய்வாரு. எப்படியாவது அன்புகிட்ட பேசி புரிய வச்சு நம்ம வீட்டுக்கு வர வைக்கலாம்னு நெனச்சேன். ஆனா அன்பு என்ன இவ்ளோ கோவமா பேசிட்டு போறாரு? அப்படின்னு வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க. இங்க பாட்டி சொன்ன மாதிரியே வெண்ணிலாக்கு வந்து உண்மை தெரிய வருது. இங்க ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து தான் இங்க அன்புக்கு சாப்பாடு ஆர்டர் குடுத்துருக்காங்கன்னு வெண்ணிலாவுக்கு தெரிய வருது. உடனே அங்க ரெஸ்டாரண்ட் ஓனர வந்து பார்க்கணும் அப்படின்னு வெண்ணிலா வந்து பாட்டிக்கிட்ட சொல்றாங்க. உடனே பாட்டியும், வெண்ணிலாவும் அடுத்த நாள் கண்டிப்பா இங்க ஜீவாவ பார்த்து பேசணும். இந்த பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைச்ச உடனே அன்பு வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எதிர்த்து பேசிட்டு கிளம்பிட்டான்ல. அதனால நம்ம அந்த ஓனர்கிட்ட பேசணும். அன்புக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டர் நமக்கு தான் கிடைக்கணும். அன்பு இப்படி பேசின பேச்சுக்கு சரியான பதில் குடுக்கணும். எ என்ன இருந்தாலும் அன்பு நம்ம கம்பெனில தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு பாட்டி வந்து ரொம்ப கோவமா வெண்ணிலா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. பாட்டி நீங்க கோவப்படாதீங்க. நாளைக்கு ரெஸ்டாரண்ட் ஓனர பார்த்து பேசிறலாம் பாட்டி. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்.
அன்பு கண்டிப்பாக நம்ம பேச்சை கேட்பாரு, நம்ம கம்பெனியில் வந்து வேலை பார்ப்பாரு, நம்ம வீட்டுக்கும் திரும்பி வந்துருவார் பாட்டி அப்படின்னு வெண்ணிலா வந்து ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அன்பு மேலே பாட்டி ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஜீவா வந்து கண்மணி கிட்ட சொல்கிறாங்க, கண்மணி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எனக்கு உதவி செய்கிறதால நான் வந்து என் வேலையை சரியாக பார்க்க முடியுது. நீங்கள் செய்கிற உதவியை நான் மறக்கவே மாட்டேன் கண்மணி. ஏன்னா உங்களுக்குன்னு நிறைய வேலை இருக்குது. அதனால் நீங்கள் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் பொறுப்பாக நான் சொல்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கீங்க. எவ்வளோ வருமானம் வந்தாலும் நீங்கள் ஓனராக இருக்கிறதுனால உங்களுக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு பேசும்போது வந்து இங்கே கண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் இத்தனை வருஷமாக அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறதால நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னா எனக்கும் சந்தோஷம்தான் ஜீவா. ஆமாம், நீங்கள் பெரிய சாப்பாடு ஆர்டரை யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே அன்பு வந்து பேசிட்டு போயிருக்காரு. சாப்பாடு ஆர்டரை அன்புக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. அன்புக்கு கொடுத்துருக்காங்களா? அன்பு ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் தானே வேலை பார்க்குறாரு அப்படின்னு யோசிக்கும்போது உடனே இங்கே ஜீவா கிட்ட கேட்குறாங்க. உடனே ஜீவா சொல்கிறாங்க, இல்லை, இப்போ ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் அன்பு வேலை செய்யவே இல்லை. தனியாக தான் க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து வந்து தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிறாரு. அதனால தான் என்கிட்ட வந்து பேசினாரு. அன்புக்கு இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுக்கலான்னு நானும் யோசித்து இந்த ஆர்டரை கொடுத்துட்டேன் கண்மணி. என்ன, நீயும் பிஸ்னஸ் பார்ட்னர் தான், உங்ககிட்ட கேட்டிருக்கணும். ஆனால் கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் கண்மணி அப்படின்னு சொல்கிறாரு ஜீவா. உடனே கண்மணி சொல்கிறாங்க, ஜீவா நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். என்கிட்ட கேட்கணுன்ற அவசியமே இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை, இனி நான் எந்த ஆர்டரை வந்து கொடுத்தாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்காம நான் வந்து முடிவெடுக்கவே மாட்டேன். நீயும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க. கண்டிப்பாக நான் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கணும்ல. நீயும் யோசித்து எனக்காக எவ்வளவோ உதவி செய்கிற. அதனால் நான் வந்து இனி எந்த ஆர்டரை கொடுக்கணுன்னாலும் உன்கிட்ட கேட்பேன் கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் அன்பு ஜீவாவை பார்க்கறதுக்காக வராரு. ஏன்னா வந்து ஜீவா கொடுத்த சாப்பாடு ஆர்டரை நல்லபடியாக செஞ்சதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. அங்கே ஜீவா வந்து அன்பு வந்து சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, ரொம்ப ருசியாக இருக்குது, நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ரொம்ப நல்லா சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு இப்போ உங்கள் மேலே நம்பிக்கை அதிகமாயிருச்சு அன்பு. இதே மாதிரி தினமும் நீங்கள் சாப்பாடெல்லாம் சரியாக அனுப்பி வைக்கணும். சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு அன்புக்கிட்ட வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு ஜீவா. அந்த சமயம் அங்கே கண்மணி வராங்க. கண்மணி வந்த உடனே அன்பு கண்மணியை பார்த்துட்டு வந்து என்ன கண்மணி இங்கே வந்திருக்காங்கன்னு யோசிக்கும்போது உடனே ஜீவா சொல்கிறாங்க, கண்மணி என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க. இவங்க தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் அப்படின்னு சொல்லும்போது, என்னது கண்மணி இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு அன்பு. அன்பு பதில் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாரு. உடனே கண்மணி சொல்கிறாங்க, ஆமாம், நானும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் தான் அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு அன்பு பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு. உடனே ஜீவா சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டு கண்மணி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. இனி நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்மணி கிட்ட தான் பேசணும். இனி கண்மணி தான் நீங்கள் வந்து சரியாக சாப்பாடெல்லாம் அனுப்புகிறீங்களா அப்படின்னு கவனமாக பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஜீவா, எந்த பிரச்சனையும் வராமல் என் வேலையை நான் சரியாக செய்வேன் அப்படின்னு ஜீவா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வெண்ணிலாவும் பாட்டியும் வராங்க. இங்கே அன்பு ஜீவா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க, ஜீவா தான் இந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கார். பாட்டி, இங்கே ஜீவா கிட்ட பேசினா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த பெரிய ஆர்டர் கிடைக்கும். அன்பு வந்து இப்போ தான் புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காரு. அவரை நம்பி இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுக்க வேண்டான்னு நம்ம பேசி பார்ப்போம். ஏன்னா நம்ம க்ளவுட் கிச்சனில் தானே அன்பு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். நம்ம கம்பெனியில் பிஸ்னஸ் பார்ட்னராக வேலை செஞ்சுட்டு இப்போ வந்து புதுசாக கம்பெனி ஆரம்பித்த உடனே இவ்வளோ பெரிய சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்கிறதுனால அன்பு வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ கோபமாக பேசிட்டு போயிருக்காரு. நம்ம வந்து இங்கே இந்த கம்பெனியோட ஓனர்கிட்ட வந்து பேசுவோம், இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்கிட்ட வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டியும் வெண்ணிலாவும் வந்த உடனே இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க, ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனோட ஓனரே இவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இப்போ எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை, நீங்கள் வந்து அன்புக்கு பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. நாங்களும் வந்து பெரிய கம்பெனியோட ஓனர் தான். அதனால் நீங்கள் எங்களை நம்பி இந்த பெரிய ஆர்டரை கொடுக்கணும். அன்பு இப்போ தானே க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காரு. அவரை நம்பி நீங்கள் வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்னு வெண்ணிலா வந்து பேசுகிறாங்க.
என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு தான் அன்பு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. அந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருந்தது. அன்பு கண்டிப்பாக தன்னுடைய திறமையால் முன்னேறுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியே உங்களுக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கணும்னாலும் நீங்கள் என்கிட்ட பேசுகிறத விட இந்த கம்பெனியோட ஓனர் என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவங்கக்கிட்டேயும் நீங்கள் பேசணும். அவங்க சரின்னு சொன்னாதான் இனி உங்களுக்கு சாப்பாடு ஆர்டரை கொடுக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி அவங்களையும் வர சொல்லுங்கள், நாங்கள் பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அந்த சமயம் கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே வந்து ஜீவா. கண்மணி, நீ வந்து பேசினாதான் இவங்களுக்கு ஆர்டர் தரலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே அன்பு இது எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. பாட்டியும் வெண்ணிலாவும் இங்கே ஜீவா கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு அன்பு வந்து யோசிக்கிறாரு. இங்கே ஜீவா கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கண்மணி, நீங்கள் சீக்கிரம் இங்கே வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே கண்மணி வராங்க. கண்மணி வந்த உடனே இங்கே வெண்ணிலாவும் பாட்டியும் யோசிக்கிறாங்க. கண்மணி இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது வெண்ணிலா சொல்கிறாங்க, இங்கே ஏதாவது ஆர்டர் கேட்டு வந்திருப்பாங்களா இருக்கும். சாப்பாடு ஆர்டர் கிடச்சா வந்து நல்லா இருக்கும்னு கண்மணி யோசனை பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே பிரியாணி கடை நடத்துகிறாங்க, இடியாப்ப கடை வேறு நடத்துகிறாங்க. இப்போ இந்த கண்மணி இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே வெண்ணிலா சொல்லும்போது, நமக்கு தான் எப்படியும் இந்த சாப்பாடு ஆர்டர் கிடைக்க போகுது வெண்ணிலா அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஜீவா கண்மணி வந்த உடனே, கண்மணி, நீங்கள் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர், அதனால் இவங்களுக்கு சாப்பாடு ஆர்டரை கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் தானே கண்மணி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னதை கேட்டு வெண்ணிலாவும் பாட்டியும் பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. என்னது, கண்மணி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா? வெண்ணிலா, ஜீவா தானே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர்னு சொன்னேன் அப்படின்னு இங்கே வந்து பாட்டி கேட்கும்போது, பாட்டி எனக்கு ஒன்றுமே புரியல பாட்டின்னு சொல்லும்போது ஜீவா சொல்கிறாங்க, கண்மணி என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்களும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர். அவங்க சொன்னாதான் இந்த சாப்பாடு ஆர்டரை உங்களுக்கு நான் தர முடியும்னு சொன்னதை கேட்ட உடனே இங்கே கண்மணி சொல்கிறாங்க, என்ன வெண்ணிலா, இதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லைல்ல? நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர். அன்புக்கு சாப்பாடு ஆர்டரை ஜீவா கொடுத்தப்ப இந்த ஆர்டரை அன்புக்கு கொடுக்கலான்னு சொன்னதும் நான் தான். ஆனால் நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஆனால் இந்த சாப்பாடு ஆர்டரை உங்களுக்கு தரவே முடியாது. ஏன்னா உங்களை பற்றி எனக்கு தெரியும். ஏற்கனவே வெண்ணிலா, உங்களால் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? இவங்கள நம்பி சாப்பாடு ஆர்டரை கொடுக்கவே வேண்டாம் ஜீவா அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்மணி. உடனே ஜீவா சொல்கிறாங்க, கண்மணி நீ என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீயே பேசு கண்மணி, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு அங்கேருந்து ஜீவா கிளம்புறாரு. உடனே கண்மணி சொல்கிறாங்க, என்ன வெண்ணிலா, நீங்கள் என் பிரியாணி கடைக்கு வந்திருந்தீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க, என்னால் வந்து சம்பாதிக்கவே முடியாது, நான் எப்பயுமே வந்து நினச்ச மாதிரி முன்னேற முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர். நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த சாப்பாடு ஆர்டர் கிடைக்க போகிறதே இல்லை. ஏன் நான் மட்டும் இல்லை, உங்களை நம்பி யாருமே சாப்பாடு ஆர்டர் கொடுக்க போகிறதே கிடையாது. வெண்ணிலா கண்டிப்பாக உதவி செய்வாங்கன்னு வெண்ணிலாவை ரொம்பவே நம்புனீங்கல்ல. இனி ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சனுக்கு வெண்ணிலாவால் தான் நிறைய பிரச்சனை வரப்போகுது, அதையும் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு ராஜேஸ்வரி கிட்ட கண்மணி பேசும்போது ராஜேஸ்வரி ரொம்ப கோவமா, வெண்ணிலா முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, என் வீட்டுக்காரர் அன்பு வந்து இப்போ உங்கள் வீட்டில் இல்லை, அவர் வந்து கண்டிப்பாக உங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்ப்பாருன்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் இப்போ தானே உங்களை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு அன்பு. அதே மாதிரி என் வீட்டுக்காரர் அன்பு என்னையும் புரிஞ்சுப்பாரு. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது வெண்ணிலா அப்படின்னு கண்மணி பேசுகிறத கேட்டு பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க வெண்ணிலா. அப்போ தான் அன்புக்கு புரியுது, இங்கே ஜீவா இந்த சாப்பாடு ஆர்டரே எனக்கு கொடுக்கல, கண்மணியால் தான் இந்த சாப்பாடு ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கண்மணியை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அன்பு. கண்மணி இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்காங்க, எங்களுக்கு இந்த ஆர்டரை தர முடியாதுன்னு வேற சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு கண்மணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க வெண்ணிலா. அன்பு சீக்கிரமாகவே என்னை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கண்மணி.